நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவுக்கு உள்ளபடி என்னுடைய நன்றிகள். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்றீங்க. திரை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட நடிகர்களும் இயக்குனரும் இந்த படத்தை பற்றின விமர்சனத்தை கவனமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், இந்த திரை விமர்சனத்திற்கு என் மீது அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்திற்கும் என்னுடைய நன்றி. இருந்தாலும் விமர்சனம் அப்படிங்கும்போது பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் இடம்பெறக்கூடிய திரைப்படம் என்ன பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீனஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் கேஜே கணேஷ் தயாரித்திருக்கக்கூடிய குமார சம்பவம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். குமார சம்பவம் இந்த தலைப்பை கேட்டவனையே ஏதோ சம்பவம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியும், ஏதோ பழங்காலத்து வரலாற்று பின்னணியினுடைய கதை மாதிரியான ஒரு சாயத்தை பூசுகிற மாதிரியும், இல்லை ஒரு குமார சம்பவம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற மாதிரியும் ஒரு தலைப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் ஆடியோ ரிலீஸ்லேருந்து டீசர் ரிலீஸ் வரைக்கும் நடந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அது வெளியே பப்ளிக்குக்கும் தெரிய ஆரம்பித்தது. இது புலன் விசாரணை சம்பந்தப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் அது அல்ல, இது வேறு தளத்தில் நகைச்சுவையாக பயணிக்கக்கூடிய படம் அப்படிங்கிறத புரிய வச்சாச்சு. ஸோ ஆகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் படித்த மாதிரியான ஒரு ஃபீலை இந்த திரைப்படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. படத்தினுடைய கதைக்கு போகலாம். இளங்கோ குமரவேல் சமூக பிரச்சனைகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒரு போராளி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இளங்கோ குமரவேல் இந்த படத்தில் ஒரு சமூக போராளியாக வர்றார். அவருடைய நண்பராக ஜிஎம் குமார் வீட்டில் தங்கியிருக்கார். ஜிஎம் குமார் இளங்கோ குமரவேல் மேலே அவ்வளோ பெரிய அஃபெக்ஷன் இருக்குது. இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பால் தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சு அவருடைய எல்லா விதமான சமூக பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுறது ஜிஎம் குமாருடைய பேரன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், குமரன் தங்கராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமா கனவு. அவர் சினிமாவில் எப்படியாவது பெரிய இயக்குனர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில் இருக்கக்கூடியவர். என்ன பிரச்சனை அப்படின்னா, குமரன் தங்கவேலுக்கும் இங்கே இளங்கோ குமரவேலுக்கும் இடையில் பெரிய கருத்து வேறுபாடுகளும் முரணும் இருந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா பிடிச்சிருக்கு, ஆனால் தாத்தாவுடைய பேரனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி, தாத்தாவுக்கு இவரை பிடிச்சிருக்கு ஆனால் இவருக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை பின்னணியாக வைத்து கதையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிஎம் குமார் என்ன பண்ணுறார், தன்னுடைய பேரனுக்கு கனவு அதிகமாக சினிமா தான் அப்படிங்கிறதும், அவர் ஒரு இயக்குனராக்கி பார்க்கணும்னா நம்மளே சொந்த படம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அந்த படத்தை பேரனுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறார். அதில் ஒரு 50% பேரனுக்கும் ஒரு 50% தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய இளங்கோ குமரவேலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உயில் எழுதி வச்சிடறாரு ஜிஎம் குமார். இந்த நேரத்தில் என்ன ஆகிடுது, மர்மமான முறையில் நம்ம குமரவேல் இறந்து போயிடுறாரு. மர்மமான முறையில் இறந்து போனதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனைக்காக இந்த 50% ஷேர் இருக்கு இல்லையா, இந்த உயிலுடைய பின்னணியில் ஒருவேளை ஹீரோவை கொண்டுட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. அது சரியா சரியில்லையா, அந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருந்தாங்க, குமரவேல் எப்படி கொல்லப்பட்டார் அல்லது எப்படி இறந்தார் அப்படிங்கிறத கதைக்கு சொல்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இவர் இயக்குனர் ஆகிறாரா அல்லது இயக்குனர் கனவு பலிதமாகுதா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக படத்தை சொல்லி முடிக்கிறாங்க. குமார சம்பவம் அப்படின்னா இதான் அந்த சம்பவம், படத்தினுடைய கதையே. ஓகேவா? இந்த படத்தில் இளங்கோ குமரவேல் ஒரு சமூக போராளியாக நடிச்சிருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா படத்தில் அவர் முழுக்க பொதுவாகவே இளங்கோ குமரவேல் தன்னுடைய படத்தில் ஒவ்வொரு கேரக்டரை ஏற்றுக்கிட்டாலும் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிவு செய்வதில் மறக்கவும் மாட்டார். அது அழகாக பண்ணியிருக்கார். படத்தினுடைய கதாநாயகனாக குமரன் தங்கராஜ் சின்ன திரையிலேருந்து வந்திருக்கார். சின்ன திரையிலிருந்து இன்றைக்கி நிறைய நடிகர்கள், ஈவன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கேபிஒய் பாலா வரைக்கும், ஏற்கனவே ஆதி காலத்திலிருந்து தொலைக்காட்சிகளில் சீரியல்கள் நடித்தவங்களாம் சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்ற காலம் போய் சேட்டலைட் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கதாநாயகர்களாக மக்கள் அங்கீகரிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு டாப் மோஸ்ட் நடிகராக சிவகார்த்திகேயன் நிற்கிறது மாதிரி அடுத்து அப்படி தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கேபிஒய் பாலா இப்போ நிற்கிற மாதிரி இப்போ குமரன் தங்கராஜ் வந்திருக்கார். ஸோ அவருடைய நடிப்பு என்னென்னா, அவருடைய இந்த படத்தில் அவருடைய ஏற்ற கதாபாத்திரம், அவருடைய நடிப்பு நகைச்சுவையாகட்டும், அவருடைய சண்டை காட்சிகளில் தோன்ற விஷயமாகட்டும், ஒரு திரைப்பட உதவி இயக்குனர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாரோ அந்த ஃபீலிங்கில் ஃபேஸில் கொடுக்கறது, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக பண்ணியிருக்கார். ஸோ வருங்காலம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உழைத்தார்னா சிறப்பான இடத்துக்கு போய் சேர முடியும்.
பாயல் ராதாகிருஷ்ணன் படத்தினுடைய கதாநாயகி. பொதுவாக கதாநாயகிக்கு பெரிய ஸ்கோப் இருக்காது, அந்த படத்தில் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவங்க தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. பாயல் ராதாகிருஷ்ணன் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஒரு தனி இடத்திற்கு போய் சேர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அழகு இருக்குது. அதே போல் நடிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். பாலசரவணன் படத்தினுடைய நகைச்சுவைக்காக சேர்க்கப்பட்டிருக்கார். அங்கங்கே இங்கே வந்து சிரிக்க வச்சுட்டு போயிட்டுருக்கார். ஜிஎம் குமார் தன்னுடைய ரோல் தெரிந்து நடிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். லிவிங்ஸ்டன் இருக்கார் படத்தில். அப்புறம் வினோத் சாகர், இவங்களுடைய நடிப்பெல்லாம் படத்துக்கு மிகப்பெரிய பலம் மெருகூட்டக்கூடியது அப்படின்னே சொல்லிக்கலாம். படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசலாம். ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியினுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு துணை செய்கிறது. ஏன்னா இயக்குனருடைய கண்ணாக செயல்படக்கூடியவர் ஒளிப்பதிவாளர். அந்த கண் சரியாகவே இருக்குது. கண் எங்கேயா கேட்ராக்ட் ஆகிடுச்சா, இல்லை கண் எங்கேயாவது கொஞ்சம் அப்படியே இருட்டு நேரத்தில் மங்கி போயிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக என்னென்ன தேவையோ அத்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியினுடைய ஒளிப்பதிவை பாராட்டலாம். அதே போல் படத்தொகுப்பு ஜி மதனுடைய படத்தொகுப்பு குமார சம்பவத்திற்கு சம்பவம் செய்யவில்லை, மிக அழகாகவே வைத்து ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்ல முடியும். அச்சு ராஜாமணி, இவர் தான் படத்தினுடைய இசையமைப்பாளர். அச்சு ராஜாமணியுடைய இசையில் இயக்குனரே பாடல் எழுதியிருக்கார். அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து பாலாஜி வேணுகோபால். ஏற்கனவே பாலாஜி வேணுகோபால் நம்ம வந்து ஒரு ஆர்ஜேவா அவரை தெரியும், அவர் ஏற்கனவே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும். ஸோ அவருடைய கேரியரில் இந்த படம் வந்து ஒரு முழுக்க ப்ரெஸ் மீட்லேயே ஒரு தடவை அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது போராளி பற்றிய கதை, ஆனால் போராட்டத்தை பற்றிய கதை அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இது ஒரு இயக்குனரை பற்றிய கதை, ஆனால் இயக்குனர் எடுத்த படத்தினுடைய கதை அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம கூட அப்படி தான் சொல்லணும். இது துப்பறியும் திரைப்படம் தான், ஆனால் துப்பறியும் விஷயங்களுக்கான படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கலாம். ரொம்ப நகைச்சுவையாக, ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக, ஒரு த்ரில்லர் பேஸ்ட் படமாக டைட்டில் வச்சுட்டு உள்ளே நுழையும் போது அது இல்லைடா இது வாங்கடா நகைச்சுவையாக போகலாம், கொஞ்சம் நேரம் 2.5 மணி நேரம் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைத்திருக்கிறார் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ரசிக்கக்கூடிய படம். என்ன பெரிய அளவுக்குலாம் மட்டமான விஷயங்கள் அப்படி இப்படின்னு இருக்குது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக ஒரு குமார சம்பவம். நிறைய விஷயங்களில் படத்தினுடைய பேரை பார்த்துட்டு உள்ள படம் பார்த்துட்டு நம்மளுக்கு வச்சு சம்பவம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் சம்பவம் செய்யவில்லை என்பதை ஆர்ஜேவாக இருக்கிறதுனாலே நானும் வந்து அதை ஆமோதிக்கிறேன். ஏன்னா நம்மளும் ஒரு ஆர்ஜே இல்லையா, ஒரு ஆர்ஜே இன்னொரு ஆர்ஜே இயக்கிய படத்தை பார்க்கிற பொழுது அந்த துணி தெரிஞ்சது, வச்சு செய்யலை, மிக அழகாகவே சம்பவம் செய்திருக்கிறார். அந்த சம்பவம் குமார சம்பவம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது பாலாஜி வேணுகோபாலுக்கு. சரியா? இந்த படத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும்னு பிரியப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணலப்பா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலப்பானா சரி போகணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப விறுவிறுத்து ஒவ்வொரு விமர்சனத்தையும் பண்ணும்போது பாவம் பட்டாவது கொஞ்சம் 4 பேருக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நகைச்சுவையை பேச வேண்டிய சூழலும் சந்தர்ப்பமும் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அதனால தான் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.